guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம தாய்லாந்து ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் சீரீஸாக வந்து பார்க்க போகிறோம். இதில் நான் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து டே 1ல் நாங்கள் என்னென்னலாம் சுற்றி பார்த்தோம் அப்படின்றது மொத்தமாக வந்து கவர் ஆகுது. நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு தாய்லாந்து பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் எங்களோட பட்ஜெட், ட்ராவலுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னு எல்லாமே உங்களுக்கு அங்கங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏர்போர்ட்குள்ளே கால் வச்சோடனே கியாஷ் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சு அழுகிறது, அடம் பிடிக்கிறதுன்னு ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருந்தான். பட் தேங்க்ஃபுல்லி அங்கே வந்து ப்ளே ஏரியா இருந்துச்சு. அதில் கொஞ்சம் என்டர்டெயின் ஆகட்டும்னு அங்கே போய் விட்டது தான். வரவே அவருக்கு மனசு வரல. அழுக தூக்கிட்டு வந்தோம், ஏன்னா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நீங்கள் பேபிஸ் கூப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளே ஏரியாலாம் உங்களை விட்டுட்டிங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். அண்ட் எஸ், அங்கே கொஞ்சம் குரங்கு வித்த எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு ஏர்போர்ட்குள்ளே. பார்க்கவும் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் கொஞ்சம் ரீல்ஸுமே வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். என்னடா பண்ற, என்ன பண்ற? இந்த என்டையர் ட்ரிப்புக்கு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே அளவுக்கு எனக்கு பயமும் இருந்துச்சு. பிகாஸ் கியாஷை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ளைட்டில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், வெளியில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அவன் எப்படி இருப்பான், எப்படி பிஹேவ் பண்ணுவான், ஓகேவா ஆயிடுவானா, அவனுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து கிடைக்குமா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன், நிறைய அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேருக்கு காது அடைக்கிற பிரச்சனை வந்து வரும். ஸோ அதில் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்க போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு செம்ம பயமாகிடுச்சு. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸுமே நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. லைக் ஃபீட் பண்ணிடுங்க ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அது நிறைய மாமிஸ்க்கும் வந்து தெரியும், லைக் ஃபீட் பண்ணணும்னு சொல்லி. பட் பேபி வந்து ஸ்லீப்பிங் டைமில் இருக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இது இருக்கும். பட் வேறு வழி இல்லை, இதுதான் பண்ணி ஆகணும். ஃபீட் பண்ணுறது இல்லை அவங்க வாயில் ஏதாவது மெல்றதுக்கு கொடுத்தாதான் அந்த இயர் இஷ்யூ வந்து இருக்காது. பெரியவங்களுக்குமே அதே மாதிரி தான். லைக் ஏதாவது நம்ம வந்து சூவிங் கம் எல்லாம் வந்து நம்ம சும்மாவே எச்சு முழுங்கிட்டே இருந்தால் அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இவனை வச்சு ட்ராவல் பண்ணும்போது டக்குன்னு அவனுக்கு வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் எங்களோட ஜேர்னி வந்து கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி என் ஃபேமிலிக்கே ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இது. ஸோ ஹஸ்பண்டு, மாமியார்னு எல்லாருமே மொத்த குடும்பமாக வந்து கிளம்பிட்டோம். அப்படியே ஸ்மூத்தாக எங்களோட ஜேர்னி வந்து போயிட்டு இருந்துச்சு. 3 hours ட்ராவல் இருக்குது, எப்படிடா மேனேஜ் பண்ண போகிறேன்னு நினச்சேன். பட் லக்கிலி கியாஷ் வந்து நல்லா டீப் ஸ்லீப்பில் இருந்தான். எங்களுக்கு ஒரு சீட் வந்து காலியாகவும் இருந்துச்சு. அப்படின்றதுனால அப்படியே சென்டரில் அவனுக்கு வந்து இப்படி காலெலாம் நீட்டி நல்லா ஃப்ளெக்சிபிளாக அவனை வந்து போட்டாச்சு. அப்படியே நாங்களும் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். மேலேருந்து வியூ பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு பீதி வரும் பாருங்கள், இது எத்தனை பேருக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கியாஷும் அப்பப்போ வந்து அழுதுட்டு இருந்தான். நானும் ஒரு குட்டி நேப் எடுத்துகிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா விழுந்துடுச்சு. அப்படியே இங்கேருந்து வியூ பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அவருமே வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பேபியோட நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சர்டிஃபிகேட்னு ஒன்று வந்து கொடுப்பாங்க. பைலட் அண்ட் கேபின் க்ரூ கிட்டேருந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு மெமரியாக இருக்கும் கியாஷுக்குமே. அவன் வந்து பெருசாக வந்து பார்க்கும்போது அட்லாஸ்ட் நம்ம வந்து பேங்காக் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிடும். நம்ம வந்து இதை ஃபுல்லாகவே ஒரு ஏஜென்சி மூலயமா தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஹோல் த ட்ரிப். பிகாஸ் நான் வந்துட்டு
பிகாஸ் நம்ம வந்து பேபி கூட வந்து ட்ராவல் பண்ணுறோம் அண்டு என்னோட மாமியாரும் இருக்கிறதுனால எல்லாமே ஒன்று ஒன்று நம்ம தேடிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால டக்குன்னு ஒரு ஏஜென்சி மூலிமா வந்து போயிருந்தோம். ஸோ இறங்குனதுக்கப்புறம் அவங்களே வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எங்களோட பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து பட்டாயா ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம், செகண்ட் வந்துட்டு நம்ம பேங்காக் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஏர்போர்ட்டில் இருக்க வாஷ்ரூம்லேயே வந்து கொஞ்சம் வந்து அப்படியே டச்சப் பண்ணி ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து டைரெக்டாக பட்டாயாவில் இருக்க டைகர் டோப்பியாவுக்கு விசிட்டை போட்டோம். ஆக்சுவலி இந்த ஒரு பிளேஸை கவர் பண்ணவே நம்மளுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அந்த மாதிரி உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் டைகர் கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் நிறைய பேரோட வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே இங்கே தான். ஸோ அதுவுமே நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பட் எந்த அளவுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா அதெல்லாம் வந்து இந்த ஏஜென்சிக்கு நம்ம பே பண்ண அமௌண்ட்டில் வந்து கவர் ஆகாது. அதெல்லாம் பார்த்துட்டு நான் வீடியோ நடுவில் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அதுக்கு அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த டைகர் டோப்பியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைகர் கூடவே உட்காந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சாப்பிடலாம். லைக் டைகர் நம்ம முன்னாடியே நடந்துட்டு ஓடிட்டு படுத்துட்டுலாம் கிடக்கு. அது பக்கத்துலேயே நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு மிரர் தான் இருக்கும். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் பார்ப்போம். இங்கே ஜஸ்ட் மிரர் அவ்வளோதான். அது அப்படியே எப்போ வேணால் தாண்டி வரலாமா அப்படின்ற ஒரு பீதியிலே இருக்கும். பட் சேஃப்டிக்கு பயங்கரமான ஒர்க்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. மாதிரி ஒரு டெம்போவில் நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. லைக் எங்கே போகிறோன்னா இப்போ வந்து டைகர் ஷோ பார்க்க போகிறோம். ஸோ டைகர் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணுது வித்த காமிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஷோ மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அவ்வளோ வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. லைக் டைகர்னால் நம்மளுக்கு எவ்வளோ பயம் இருக்கும், பார்த்தா எவ்வளோ டெரர் பீஸ்ன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டம்மியாக அதை வந்து அடிக்கிறது, லைக் ஏற சொல்கிறது, அது பண்ணாட்டி வந்து இது பண்ணுறது, துரத்துறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இவ்வளோ பண்ணுதா டைகர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. கியாஷுக்கு பெருசாக இதில் ஒன்றுமே அவனுக்கு தெரியல. லைக் வீட்டில் இருக்கிற எங்களோட ரோஜர் பெட்டு மாதிரி தான் வந்து அவன் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். என்னது இது அப்படின்ற மாதிரி தான். டைகர் தான் உன் பக்கத்தில் இருக்குது, டைகர் தான் நீ பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்கு ஒன்றுமே தெரியல. லைக் நாங்கள் மட்டும் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். நடுவில் அந்த டைகர்லாம் வந்து உருமிட்டுலாம் இருந்துச்சு.
ஸோ ஷோவெல்லாம் வந்து முடிஞ்ச அப்புறம் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து டைகர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த கூண்டுக்கு உள்ளேயே வந்து வச்சுருந்தாங்க. டைகர் பண்ணதெல்லாம் ரசிச்சுட்டு கடைசியில் அது கூட வந்து ஃபோட்டோஸும் வந்து எடுத்திருந்தோம். இந்த டைகர் ஷோ பார்க்கறதுக்கு 350 தாய் பாட் வந்து வாங்கினாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா crocodile ஷோவும் வந்து இன்க்ளூடட். ஸோ 2 ஷோக்குமே சேர்த்து உங்களுக்கு இந்த டிக்கெட் வந்து கிடச்சிரும். நாங்கள் ஏஜென்சி மூலியமாக போனதுனால எங்களுக்கு டிக்கெட்ஸ்லாம் வந்து அவங்களே வந்து ப்ரியராக எடுத்து வச்சுட்டாங்க. அண்ட் வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா பேபி டைகர்னு ஒரு தனியாக ஒரு ஸ்லைட் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி டைகருக்கு அழகாக வந்து ஃபீடிங் பாட்டிலில் வச்சு பால்லாம் வந்து கொடுக்கலாம். லைக் அதோட வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நாங்கள் எடுக்கலை. லைக் நீங்கள் நேரில் போகும்போது உங்களுக்கு அதை வந்து பார்க்க முடியும். ஸோ அதை விட பெரிய டைகர் தான் எங்களுக்கு வந்து பிளானில் இருந்துச்சு. ஸோ பெரிய டைகர் கூட வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால் குட்டி டைகர்கிட்ட நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அண்ட் எஸ் அப்படியே வெளியில் பார்த்து சுற்றி முடிச்சதுக்கப்புறம் crocodile ஷோ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ உடனே கிளம்பி வந்துட்டோம். அதுக்குள்ளே நம்ம கியாஷ்க்கு செம்ம கிராங்கினஸ் ஆகிடுச்சு. அவருக்கு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் crocodileஸ்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. இது எப்படா ஷோ பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தூங்குற crocodile மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி அது காலை பிடிச்சி அதை வாழை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அண்ட் எஸ் crocodile வந்து ஒரு ஆளே வந்து கவ்வுற வீடியோஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன், கடிக்கிற வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். அதை பார்த்துட்டு இவர் என்னடானா crocodile வாயில் மண்டையை விடுறதும் அதோட நாக்கு பிடிச்சி இழுக்கிறதும் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கெல்லாம் எப்படி இதுங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா கியாஷுக்கே நம்ம வந்து 1-2 சொல்லி கொடுத்தாவே பண்ண மாட்டான். இதெல்லாம் எப்படிப்பா ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. நீங்கள் பேபிஸ் கூட போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 ஷோஸை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அப்கமிங்கில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பண்ணோன்ற வீடியோஸ் எல்லாமே அப்கமிங்கில் எல்லாமே வந்துட்டே இருக்குது. ஸோ வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் ஐகானை டேப் பண்ணி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவாரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.